உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். உங்களை பகைத்தவருங்க, நீங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு காரணம் இல்லாமல் சத்துருவானவங்களுக்கு முன்னாடி தேவன் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். நிறைய நேரத்துல இப்படி சொல்லியிருப்பாங்க, இவன்லாம் எங்க நல்லா வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க, இவனா இவளா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் மாற்றுவார். கேள்விக்குறியோட இவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமா அப்படிலாம் கேள்விக்குறியோட பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டு, இவனா இவன் லைஃப் எப்படி இப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு தேவன் மாற்றுவார். இதை செய்யறதுக்கு ஒரு நாள் வரும். ஒருவேளை இப்போ நீங்க மறைந்திருக்கலாம், ஒரு தலைக்குனிவா வாழ்ற மாதிரி என் லைஃப் இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு நாள் நிச்சயமாக அந்த சத்துருக்களுக்கு முன்னாடி தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். எப்படி நிறுத்துவார் அப்படின்னா, தலை நிமிர்ந்தவர்களாக போய் நிறுத்துவார். அது மட்டும் இல்லை, உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். தாவீதோட லைஃப்பில் கூட அவங்க சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே சத்ருவாக இருந்தாங்க. ஆனால் அவங்க முன்னாடி தான் சாமுவேல் தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ராஜரீக அபிஷேகத்தை உங்கள் மேலேயும் தேவன் வைப்பார். யார் முன்னாடி அப்படின்றத மறந்துடாதீங்க, சத்துருக்களுக்கு முன்னாடி. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி செய்கிறது வேற. ஆனால் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் தேவன் உங்களை நிறுத்துறது அப்படின்றது ஆச்சரியமான ஒரு செயல். நீங்களே சொல்லிக்க கூடாது. சிலர்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் முதல்ல நான் இதை போய் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க கிட்ட போய் நான் ஃபஸ்ட்டு காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதுவரை காத்திருங்கள். காட் பிளஸ் யூ.